ಯಾರು ಗಾಳಿ ಉಸಿರಾಡ್ತೀರಾ ಅವರು ಕನ್ನಡ ಮಾತಾಡಬೇಕು, ಯಾರು ನೀರು ಕುಡಿತೀರಾ ಅವರು ಕನ್ನಡ ಮಾತಾಡಬೇಕು. ಅದರಿಂದ ಕನ್ನಡ ಬಂದು ತಮಿಳು ನಮ್ಮ ತಾಯಿ ಭಾಷೆ, ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಭಾಷೆ ಥರ ಎರಡು ಕಣ್ಣುಗಳಿದ್ದಾಗೆ. ಅದರಿಂದ ಎಲ್ಲರೂ ತಮಿಳು ಜೊತೆಗೆ ಕನ್ನಡ ಮಾತಾಡಬೇಕು ಕೇಳ್ಕೊಂಡು ನನ್ನ ಭಾಷಣ ಶುರು ಮಾಡಿ. மேடை மேலே அமைந்திருக்கோம் மற்ற எல்லா வீடுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, அதாவது இந்த ஒரு சௌத்ரி கன்வென்ஷன் சென்டர் எவ்வளோ நல்லா கட்டியிருக்கீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு சௌத்ரியை கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா தனியாக வீடு இருக்கும் போது நம்ம சொந்த துண்டு எப்படி கட்டிடுறோம், இது பப்ளிக்கில் டொனேஷன் எடுத்து கட்டுறது ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்டு வாங்கணும், லேண்ட் வாங்கணும். இந்த டைமில் லேண்டு வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த லேண்டு வாங்கின ஒரு டீம், இப்போ வெங்கடேஷப்பா இருக்கிறாங்க, அவர் இப்போ இருக்கிறாரு, அந்த ஒரு டீமு லேண்டு வாங்கினாங்க. அவங்களுக்கு எல்லாரும் ஒரு கரிகோஷம் ஒரு கிளாப் பண்ணுங்க. இதான மேலே ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் போடுற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் அன்றைக்கி நாளுக்கு துப்பி எடுத்து எப்படி பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டாங்களோ, அன்னைக்கோட டீம் உமாகாந்த் ஒரு டீம் இருந்தது, அவருக்கு ஒரு கரகோஷம் போடணும். இதுக்கு மேலே வந்து ஃபினிஷிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லேண்ட் வாங்குறாங்க, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது. இந்த ஃபினிஷிங்கில் தான் ஜாஸ்தி துட்டு இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, இந்த 30% வரைக்கும் ஃபவுண்டேஷன் போட்டு ரூம் போட்டுடலாம், விற்ற செலவு மட்டும்தான் 70%. ஸோ இந்த டீம் இப்போ இன்றைக்கி என்ன, இந்த பாலாஜி அவர் டீம் இருக்குது, பாலாஜி ஸ்ரீதர் சார், அப்புறமா வெங்கடேஷப்பா இருக்கார், இப்போ கூட இருக்கார் அந்த இந்த டீமில், சதாசிவம், மோகன்ராஜ், லேட் மோகன்ராஜ், கோவிந்த்ராஜ், கேபி மணி, சண்முக ரமேஷ், ஹரிஹரன், பாலமுருகன், தாமோதரன், ஜெயபிரகாஷ், குமரேஷன், இவ்வளோ கமிட்டி மெம்பர் ரொம்ப எஃபர்ட் பண்ணாங்க. அதில் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இன்னும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாக்கா நம்ம ஜிஆர் ஸ்ரீனிவாசன், ஏன்னா அவர் கான்ட்ராக்டரு ரொம்ப நாமினலாக ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த பில்டிங்கை தன் ஜாதிக்காக நான் பண்ணுறேன்ற ஒரு உணர்ச்சியில் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கருப்பு கமலாதன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேலே நான் சொல்லணும்னாக்கா, இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமு பசங்க எவ்வளோ நல்லா ஆடினாங்கனாக்கா, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, அந்த சின்ன பசங்களோட ஃபேஸ் இம்ப்ரெஷனு, அந்த டான்ஸோட எவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணாங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டான்ஸ் பார்க்கும்போதே நம்ம மக்கள் இவ்வளோ நல்ல பசங்க இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஆச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஜென்ரலாக அவர் சொல்லும் போது நம்ம முதலியாருன்னு சொல்கிறோம். முதலியாருனாக்கா நிறைய பேர் ஜாதி அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. முதலியாருன்றது ஒரு டைட்டலு, நல்லா புரிஞ்சுக்கணும். முதலியார் ஒரு டைட்டலு. இப்போ கர்நாடகா ஸ்டேட்னு சொல்லுவாங்க, கர்நாடகா ஸ்டேட் அவ்வளோதான். அதில் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வருது பாருங்க, பெங்களூர் வரும், கோலார் வரும், தாவணಗೆರೆ வரும், மைசூரு, ಹುಬ್ಳಿ, இந்த டிஸ்ட்ரிக்ட் வருது பாருங்க. அந்த மாதிரி ஜாதி வருது நம்மக்கிட்ட. முதலியாருன்ற டைட்டில் நிறைய ஜாதிகள். நீங்கள் எந்த ஜாதி என்ன ஜாதின்னு சொல்கிறது தான் இம்பார்ட்டன்ட். முதலியாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டில் எழுதிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஃபார்வர்டு கம்யூனிட்டி வந்துடுவீங்க. ரொம்ப பி கேர்ஃபுல். இந்த சென்சஸ் வரும்போது அந்த சென்சஸில் உங்களோட ஃப்யூச்சர், அதாவது உங்கள் பசங்க பேர பசங்க எல்லாரோட ஃப்யூச்சர் போயிடும். அதுக்கு நீங்கள் எழுதும் போது கரெக்டாக கேஸ்ட் எழுதணும். ஒன்று அகமுடி இல்லை துளுவு இல்லாத, செங்குந்தர் இருந்தால் செங்குந்தர். ஸோ அந்த கேஸ்ட் தான் எழுதணும். எழுதிங்கனாக்கா நீங்கள் எல்லாம் ஃபார்வர்டு வந்துடுவீங்க. ஃபார்வர்டுனாக்கா பிராமின் கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. அதனால தயவு செஞ்சு சென்சஸ் பண்ணும்போது ஒன்று துளுவு இல்லாத இல்லை அகமுடி, இந்த ரெண்டில் ஒரு கேஸ்ட் தான் நீங்கள் எழுதினாக்கா நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் பேக்வேர்டு கிளாஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அதனால இதை வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் இங்கே வந்திருக்கிறப்போ வேறவங்களுக்கு சொல்லி இதை பற்றி நாலேஜ் கொடுக்கணும். முதலியாருன்னு எழுதினாங்க. இப்போ நாமெல்லாம் முதலியாருன்னு எழுதிட்டு எங்களெல்லாம் ஃபார்வர்டில் போட்டுட்டு எங்களுக்கு ஒன்றும் பேக்வேர்டு எதுவும் கிடைக்கல. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கூட நீ யாருன்னா முதலியாருக்கா சொல்கிறோம், ஜாதி சொல்ல மாட்டோம், டைட்டில் சொல்கிறோம். இது டைட்டில், முதலியாருன்றது டைட்டில். அதனால நீங்கள் முதலியார் சொல்லுங்க, கூடவே அகமுடியார் இல்லை துளுவேண்டாத
இல்லை செக்மெண்ட் ஒரு கேஸ்ட் நீங்கள் சொன்னாக்கா உங்களுக்கு ஜாதி சென்சஸில் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும், பேக்வர்டு கமிட்டியில் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ல இஷ்டப்படுறேன். ஸோ ஒரு செங்கல் வைக்கிறதுக்கும் இந்த பில்டிங் இந்த அளவில் எடுத்துகிட்டு வர்றது நிஜமான ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஏன்னா நான் கஷ்டத்தை பார்க்கறதுக்கு இல்லை, நான் இது ஒரு 2 வருஷம் முன்னால் வந்து பார்த்தேன். ரொம்ப தொந்தரில் இருந்தது. அதாவது இங்கே நிறைய பேர் நிறைய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. பட் நம்ம ஜாதியில் வந்து ஒரு சவுட்டி கட்டிட்டு நின்றுட்டு இருந்தது நம்மளுக்கு சகிக்க முடியல. ஏன்னா நம்ம ஜாதியை பற்றி ரொம்ப தவறாக பேசுவோம். ஏன்னா சவுட்டி நின்றுட்டு இருக்குது, யாரும் பண்ணல, துடு கொடுக்குறது இல்லை, ஜாதிக்கு எதுவும் ஒரு ஹெல்ப்பே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது ஆகக்கூடாது. அதனால தான் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம பெங்களூரு எல்லாரும் டீமோட சேர்ந்து, நம்ம பெங்களூர் டீமெல்லாம் சேர்ந்து வந்து இதை வந்து நாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலே நிறுத்தி நம்ம பண்ணோம். அதுதான் விசேஷம், வேற ஒன்றும் இல்லை. இது முன்னுக்கு நீங்கள் எல்லாரும் யாராருக்கு எல்லாம் வந்துருக்குறவங்களாம் வேற வேறன்னு சொல்லி இது ஒரு ஜாதிக்கல்ல எல்லா ஜாதிக்காருக்கும் நீங்கள் சவுட்டியை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிஸ்னஸை நிறைய இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் மேலே மேலே ஜாதிக்கு என்ன செய்யணுன்றது தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஜாதிக்காக பண்ணணும். இப்போ நான் வந்து இம்பா இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது திருவாரூர் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியார் கம்யூனிட்டி எங்கெங்கே இருக்குது அந்த கம்யூனிட்டி எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம வந்து கம்யூனிட்டி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஜாதின்னு சொன்னாக்கா மேஜர் என்னன்னாக்கா ஜாதியில் எக்கானமி, அதாவது எக்கானமியை மேலே வரணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் தான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் யார் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிடணும். ஸோ பிஸ்னஸில் நம்மளே மேலே போகணுன்னு தான் ஒரு நல்ல ஒரு டார்கெட் வச்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வந்து நம்ம பிஸ்னஸ்ஸு நம்ம துட்டு நம்ம இழுத்துக்குள்ளேயே கடந்து வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இழுத்துக்கு வெளியிலேருந்து காசு வரணும், அது 2வது டார்கெட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இழுத்துக்கு வந்து எஜுகேஷனில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணுன்றது எஜுகேஷனில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டார்கெட் வச்சு நம்ம வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. ஸோ நல்ல B2Bன்னு ரொம்ப பெரிய ஒரு ஆர்கனைசேஷனு. இந்த ஆர்கனைசேஷனில் வந்து மாதம் வந்து டோட்டலாக இல்லைனாக்கா ஒரு 1500 crores மேலே டர்ன் ஓவர் ஆகுது. ஸோ ஒருத்தருக்கு நிறைய பேர் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இந்த இம்பா B2B அப்படின்றது எல்லா தேசத்துலையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா எல்லா பக்கமும் கனெக்ட் பண்ணிட்டு ஈவன் இன்க்ளூடிங் USA வரைக்கும் கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னாக்கா அது என்ன, நம்ம பசங்க ஏதாவது அந்த ஊருக்கு போனாக்கா உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கணும் எஜுகேஷனில். அந்த எஜுகேஷன் கனெக்டிவிட்டி கிடைக்காது. ஸோ வேறு ஹெல்ப் ஆகும். அதுக்கு ஜாதின்னு சொல்லும் போது அது ஒரு ஸ்பெஷலாக வந்து உணர்ச்சி வரும். இப்போ நம்ம ஆளுங்க யாருன்னா அங்கே போனாங்கன்னாக்கா அங்கே பார்த்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு டீமை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் இப்போ இம்பாவில். ஸோ அதை பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இருக்கிற டீம் வந்து இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறது விஷயத்த சொல்லி இப்போ அதாவது நம்ம எல்லாரையும் நினச்சி பார்க்கணும். நீங்கள் தயவு செஞ்சு ஃபோட்டோ போடும்போது யார் ஃபவுண்டர் இருக்கிறாங்களோ அவங்க இந்த லேண்டுக்கு ஃபஸ்ட்டு பாடுபட்டுள்ள நீங்கள் இங்கே ரெக்கக்னைஸ் பண்ணணும், செகண்ட் குரூப்பை ரெக்கக்னைஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற டீம்ல ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஏன்னா முன்னுக்கு வரவங்க உங்களை ஞாபகம் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, அதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கும் போட்டு நல்லா இந்த சவுட்டியை வந்து ரொம்ப நல்லா நடத்திட்டு போகணும்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை பேசுகிறவங்க எங்கள் ಜಾಸ್ತಿ பேசுறதுக்கு இது இல்லை. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ನಮಗೆ ಶುಭ ದಿನ ಅಥವಾ ಸುದಿನ. ಕಾರಣ ಏನಂದರೆ ನಾವು ಎಲ್ಲ ಸಹೋದರರು ನಮ್ಮ ಸಮುದಾಯದ ಸಹೋದರರು ನೆರೆದಿರತಕ್ಕಂಥ ಕಾರಣ ಏನಂದರೆ ಇವತ್ತು KGF ಮದ್ಯಾರ್ ಸಂಘದ ವತಿಯಿಂದ ಅತಿ ಪ್ರಾಚೀನ ಸಂಘ ಇದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ 100 ವರ್ಷದ ಇತಿಹಾಸ ಇದೆ. ಮತ್ತು ಇವತ್ತಿನ ದಿನ ವಿಶೇಷ ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಮೊದಲಿಯಾರ್ ಕನ್ವೆನ್ಷನ್ ಹಾಲ್ ಇವತ್ತು ಉದ್ಘಾಟನೆಗೊಂಡು ದೊಡ್ಡ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಯಶಸ್ವಿ ಕ್ರೌಡ್ ಮತ್ತು ಜನರ ಪ್ರೋತ್ಸಾಹಗಳು ತುಂಬಾ ಸಂತೋಷದಿಂದ ನಾವೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ನೆರೆದಿದ್ದೇವೆ. ಈ ದಿನ ಈ ಒಂದು ಹಿಂದೆ ಇದ್ದ ಕಷ್ಟ, ಹಿಂದೆ ಶ್ರಮಪಟ್ಟ ಒಂದು KGF ಮದ್ಯಾರ್ ಸಂಘಕ್ಕೆ ನನ್ನ ಮತ್ತು ಅವರ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ಗೆ ಹೃತ್ಪೂರ್ವಕ ಅಭಿನಂದನೆಗಳು, ಸೆಕ್ರೆಟರಿ ಅವರು ನನ್ನ ಅಭಿನಂದನೆಗಳು ಮತ್ತು ಎಲ್ಲ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ನನ್ನ ಆತ್ಮಾಭಿಮಾನದಿಂದ ಅವರಿಗೆ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ವಿಷಯ ಇಷ್ಟೇ,
ಇದು ಶಿಥಿಲವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದ ಒಂದು ಮಂಟಪ. ಇಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ನೋಡಿದಾಗ ಒಳಗಡೆ ಪಾಳು ಬಿದ್ದಿದ್ದ ಮಡಕೆಗಳು, ಗ್ಲಾಸ್ ಮೆಟಲ್ಗಳು, ಕುಡಿದು ಬಿಸಾಕಿದಂಥ ಬಾಟ್ಲುಗಳು, ಇಂಥ ಗಿಡಗಳು, ಹಾವುಗಳು ಏನೇನೆಲ್ಲ ಬಂತು ಎಲ್ಲ ಬಂದು ಹೋಯಿತು. ಆದರೆ ಇವತ್ತು ಈ ನೋಡಿ, ಈ ಸುಂದರವಾದ ಭವ್ಯ ಮನೋಹರವಾದ ಈ ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪವನ್ನು ಕಟ್ಟಿ ಅದಕ್ಕೆ ಶ್ರಮ ಪಟ್ಟಿರುವಂಥ ನಮ್ಮ ಸಹೋದರರು ಪದಾಧಿಕಾರಿಗಳು, ಇವರು ಈ ಸತತವಾಗಿ 2027 ಅವರ ನಮ್ಮ ಮಿಲನ, ಅಲ್ಲಿಂದ ನಾವು ವಾರದಲ್ಲಿ ಒಂದು 2 ದಿನ ಆದರೂ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿ ನೂರಾರು ಬಾರಿ ಚರ್ಚೆ ಮಾಡಿ 4-5 ಬಾರಿ ಮಿನಿಮಮ್ ನಮ್ಮ ಟೀಮ್ ಜೊತೆ ಬಂದು ಅನಲೈಸ್ ಮಾಡಿ ಏನು ಕುಂದು ಕೊಡ್ತಾ ಇದೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಕೂಲಂಕುಷವಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ದಿನದಿಂದ ದಿನ ಕೆಲಸ ಶುರು ಮಾಡಿ, ಸಣ್ಣ ಕೆಲಸ ಕೃಷಿಯ ಕೆಲಸ ಅಂತ ಶುರು ಮಾಡಿ ಇವತ್ತು ಎಲ್ಲ ಮುಗಿಸಿ ಲೈಟಿಂಗೆಲ್ಲ ಮುಗಿಸಿ ಬರೋಷ್ಟಕ್ಕೆ ಸುಮಾರು ಸರಿಸುಮಾರು 2.5 ವರ್ಷ ಕಾಲಾವಕಾಶ ಬೇಕಾಯಿತು. ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ ರೂವಾರಿ ನಮ್ಮ ಶ್ರೀಯುತ ಅಯ್ಯ ಅರುಣಾಚಲಂ ಶಿವಾಲಯರ್ ಅಯ್ಯ ಅರುಣಾಚಲಂ ಮಧ್ಯವರವರು, ಅವರು ಕೊಟ್ಟ ಪ್ರೋತ್ಸಾಹ, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಈ ಕೆಲಸವನ್ನು ಮುಂದೆ ನಿಂತು ಇಷ್ಟೇ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕು ಅಂತ ಒಂದು ಆರ್ಡ್ರ್ ಹಾಕಿದ ಮೇಲೆ ಆ ಆರ್ಡ್ರದ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಮುಂದೆ ಹೇಳಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. ಇಲ್ಲಿ ಪರಿಚಯ, ನಾನು ಭದ್ರಾವತಿ ಮರುಮಡಿ ಸಂಘದ ಸೆಕ್ರೆಟರಿಯಾಗಿ ನಡೆಸಿದ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಾನು ತುಂಬ ಮೊದಲ ನಮ್ಮ ಅರುಣಾಚಲಂ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ಇದೊಂದು ಚೌಟ್ರಿ ವಿಚಾರದಲ್ಲಿ ನಾವು ಹಿಂದೆ ಒಂದು 3-4 ವರ್ಷ ಹಿಂದೆ ಬಂದಾಗ ಈ ಚೌಟ್ರಿ ನಾವು ಸಸ್ಯದಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. ಇದನ್ನು ಮುಂದುವರಿಸಿದ ಕಾಮಗಾರಿಯನ್ನು ಮುಂದುವರೆದ ಕಾಮಗಾರಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತೇಳಿ ಈ ಕಮಿಟಿ ಪರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಂಡಾಗ ಅಯ್ಯವರ ದೊಡ್ಡ ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ದಾನಗಳಾಗಿ ಅವರ ರೂಪವಾಗಿ ಈ ಚೌಟ್ರಿನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬರಲಿಕ್ಕೆ ಕಾರಣಕೊಡ್ತಾಗಿದ್ದಾರೆ. ಈ ಕಾರಣಕ್ಕೆ ಈ ಸಂಘದ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಈ ಸಮಯವನ್ನು ಮೀಸಲಿಟ್ಟು ಸುಮಾರು ಸಲ ಭದ್ರಾವತಿ, ಶಿವಮೊಗ್ಗ ಮತ್ತು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಸುಮಾರು ಸಲ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ವಿಚಾರ ಬಗ್ಗೆ ಚರ್ಚೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಈ ಟೀಮು ಕೈಗೊಳಿಸಿ ಈ ಚೌಟರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣಭೂತರಾಗಿರುವಂಥ ಈ ಸಂಘದ ವಕೀಲರು, ಏನು ಕಮಿಟಿ, ಈ ಸಮಾಜದವರಿಗೂ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಒಪ್ಪಂದ ಹೇಳ್ತಾ ಈ ಚೌಟ್ರಿ ಒಂದು ವ್ಯವಸ್ಥಿತವಾದ ಒಂದು ಚೌಟ್ರಿ ಸಮಾಜಮುಖವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೀಲಿ, ಮದುವೆಗಳು ನಡೀಲಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಲೋಕಾರ್ಪಣೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಉಪಯೋಗ ಆಗಲಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು 2 ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. கஷ்டப்பட்டு பண்ணியிருக்குன்னா அது எல்லாருடைய உழைப்பு ஒத்துழைப்பு இருக்குது. ஸ்டார்டிங்கு இப்போ இடம் வாங்கினது, சின்ன கம்பெனி ஃபவுண்டேஷன் போட்டுருக்கு, இதுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டொனேஷன் மெட்டீரியல் ஆர் கேஷ் டொனேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க நம்ம இம்பாக்ட் ஐயா அருணாச்சலம் அவங்க, அப்புறமா இவர் சிவகுமார் சார், டாக்டர் சார், இவங்கெல்லாம் நம்ம லோக்கலில் இருக்கிற இன்னும் பெருசாக உதவி கொடுக்குறாங்க. அவங்களும் மெட்டீரியலாக ப்ளஸ் கேஷாக பெயிண்டிங்கு அதெல்லாம் சில பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு பேக் போனால் இந்த இவங்க இம்பாக்ட் குரூப்ஸ் அருணாச்சலம் சார் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவங்க டீம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லி உத்ಘಾಟನೆ ಸಮಾರಂಭ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் எங்களுக்கு ஒத்தாய்ச்சி எல்லாருக்கும் கேஜிஎஃப் வித்யாசங்க சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெரி ஆக்டிவ் செக்ரட்டரி, ரொம்ப ரமேஷ்க்கு ட்ரெஷரருக்கு ஒரு பலத்தான கருவச்சிகள். எல்லாம் இன்னத்துக்கு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் கூட்டு வச்சுங்க.
தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.